ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் ஸ்பைடி ஃபஸ்ட் டைம் சேனல்ஸ். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ட்ராவல் விளாக் பற்றி போட போகிறேன். இன்றைக்கி இருந்தால் நம்ம முதல் வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயிலை பற்றி தான் போட்டிருப்போம். இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். இந்த கோயில் எந்த கோயில்னா பூலுடையார் சாஸ்தா கோவில். சரிங்களா? இது வந்து எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் வந்து சீவலப்பேரி பக்கத்தில் மருகால் தலை என கிராமத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து எங்களோட குலசாமி. நான் வந்து சாரடியாக இருந்தாலும் அங்கேருந்து அங்கே குறுக்குச்சாலை வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ட்ராகி இங்கே திருநெல்வேலிக்குள்ளே வரும். சரிங்களா? இதான் ரூட்டு சாரடியிலேருந்து. மெயின் ரோடு மதுரையிலேருந்து நம்ம வரலாம். மதுரை டு எட்டயபுரம் வரலாம். திருநெல்வேலியிலேருந்து இங்கே வரலாம். சரிங்களா? நான் வந்து இங்கே பக்கத்தில் பசுவந்தனை சரி இருந்ததுனால அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கோயில் போகிற வழி எங்கேன்னா பசுவந்தனை, அங்கேருந்து வந்து சில்லாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் வழியாக போனோம்னா வாஞ்சி மணியாச்சி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாஞ்சிநாதன் அந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் வந்து ரயிலில் வந்து ஆங்கிலேயரை சுட்டு கொண்டிருப்பார். இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் வழியாக போயிட்டு அதுக்கடுத்து சவலைப்பேருன்னு ஒரு கிராமம், அதை தாண்டி தான் இந்த மருகால் தலை இருக்கும். சரிங்களா? மருகால் தலை இந்த கோயிலுக்கு வந்து பல ஊருக்காரங்களுக்கு இது குலதெய்வமாக இருக்குது. சரிங்களா? அதாவது மேக்ஸிமம் வந்து தென் மாவட்டங்கள் நிறைய பேருக்கு இந்த சிவலைப்பேரி திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி டு திருநெல்வேலி மாவட்டம் இந்த இடத்துல உள்ள எல்லா கோயிலும் நிறையா கோயில் வந்து தென் மாவட்டங்கள் நிறைய பேரோட குலசாமி இந்த ஊரில் தான் இருக்கும். அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியில் நிறையா இருக்குது. சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும், நெட்டில் செக் பண்ண வரைக்கும் சாஸ்தா அந்த பேரில் நிறையா குலசாமிகள் இருக்குது. சரிங்களா? நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு 20 கோயில் நான் பார்த்துட்டேன். சரிங்களா? எல்லாமே வந்து சாஸ்தான் முடிகிற குலசாமிகள். அது அப்புறம் வந்து சுடலமாடசாமி, கருப்பசாமி, சோலைசாமி, இந்த மாதிரி கோயில் நிறையா இருக்குது. எல்லாமே குலதெய்வங்கள் வழிபாட சாமி கும்பிட்ற இடங்கள் தான். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கள் குலசாமி தான். இந்த குலசாமி வந்து எங்கள் ஊரில் மேக்ஸிமம் பேருக்கு குலசாமியாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க வந்து கீழையரால் ஊர், அதுவும் வந்து மதுரை ரோட்டு எட்டயபுரம் ரோட்டு நடுவில் இருக்குது. அங்கே உள்ள பெருமாள் சாமி வந்து குலசாமியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த ட்ராவல் வந்து நான் என்னோடய மனைவி ஊர்லேருந்து கிளம்பியிருக்கேன். பசுவதனைக்கு இடையில் உள்ள மீனாட்சிபுரம் இந்த ஊர்லேருந்து நான் கிளம்பியிருக்கேன். ட்ராவலோட இடத்த சொல்லிட்டேன் நான். சரிங்களா? பசுவந்தனை, மணியாச்சி, சவலைப்பேரி, அப்புறம் வந்து நம்ம மருகால் தலை ஊர். சரிங்களா? இந்த ஊருக்குள்ளே வந்து அது இது மலை சார்ந்த கோவில். சரிங்களா? பார்த்தாலே தெரியும், அது மலை உள்ள கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சரிங்களா? இங்கே உள்ள எல்லா சாஸ்தா கோவிலுக்குமே ஒரு சேம் ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன கதைகள் தான். அது வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அங்கே உள்ள ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கதை மாறுபட்டிருக்கும். இது ஒரு மலை சார்ந்த கோவில். கீழே வந்து நிறையா சின்ன கோவில்லாம் இருக்குது. சரிங்களா? அதாவது துணை தெய்வங்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னா பூதகால தெய்வங்கள், அதே மாதிரி காப்பு தெய்வங்கள், இதெல்லாம் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து 21 பூதகால தெய்வங்கள் மற்றும் தேவதைகள் இருக்குது இந்த சாமிக்கு துணையாக. சரிங்களா? இந்த சாமியோட முழு பேர் வந்து ஸ்ரீ பூர்ண புஷ்பகல பூலுடையார் சாஸ்தா ஆலயம். சரிங்களா? இது இடம் வந்து மருகால் தலை. இந்த கோவிலுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா சின்ன கோவில் இருக்கும் மலைக்கு கீழே. அதாவது மாடசாமி கோயில், கொம்பு மாடசாமி கோயில், கொம்பம்மாள் கோயில், கருப்பசாமி கோயில், அது மாதிரி வீரபுத்திரர் கோயில், இது மாதிரி எல்லா சாமியும் கீழே இருக்கும். அப்படியே மலைமேடி ஏறும்னா நம்ம சாமியை பார்க்கலாம். சரிங்களா? இந்த சாமி வந்து ஒரு சின்ன தலை வடிவத்தில் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம தலை கழுத்து பகுதி மட்டும்தான் இருக்கும் இந்த சாமிக்கு. இதோட கதையை நானும் சொல்லிடுறேன். சரிங்களா? கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 7 சகோதரர்கள் இல்லைன்னா 7 நண்பர்கள் வந்து அவங்களோட தொழில் நிமித்தமாகவும் ஆன்மீக பயணமாகவும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய கோயிலில் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ வரும்போது அவங்க ஒரு இடத்துல தங்கி சாப்பிட்டு அடுத்த பயணத்தை தொடருவாங்க. அப்படி போகும்போது அவங்கள வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது பக்கத்தில் உள்ள கிராமத்தில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க திருடங்க சொல்லிட்டு இவங்க திறத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிச்சு ஓடினவங்கள திருடங்க நினச்ச மக்கள் தப்பாக நினச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க தப்பிச்சு ஓடும்போது ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. கூலான் செடி அப்படி ஒரு செடிக்கு ஒரு மலை கீழே இடத்துக்கு அந்த செடிக்கு உள்ள புதற்குள்ளே மறைஞ்சிருந்துருக்காங்க. அப்போ ஒரு யானை சத்தம் கேட்டு மக்கள்லாம் திரும்பி போயிட்டாங்க. அப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு சிலை தென்பட்டுருக்கு. சரிங்களா? அந்த சிலையை இவங்க இதுதான் காப்பாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சாமியை எடுத்து கும்பிட்டுருக்காங்க. சரிங்களா? சிலையை வந்து அவங்க அடுத்தடுத்து ட்ராவல் கொண்டு போகும்போது 3 பாகமாக பிரிஞ்சிருச்சு. கைகள் தனியாக, கால்கள் தனியாக வந்து பிரிஞ்சிருச்சு. அங்கங்கே வந்து அங்கே எந்தெந்த இடத்துல கால் வந்துச்சதோ அது தனி கோவிலாயிருச்சு. அதே மாதிரி கைகள் உடம்பு இருந்த இடம் தனி கோவிலாயிருச்சு. நம்ம சாமி வந்து
தலையும் கழுத்துமா இருக்கும். சரிங்களா? இதை வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து சாமி கும்பிட்ருக்காங்க. இப்போ உள்ள மணியாச்சி ஜமீன்தார் தான் இதை வந்து கோவிலாக உருவாக்கியிருக்காங்க. மணியாச்சி ஜமீன்தார் கீழே தான் இந்த கோவில்கள்லாம் வந்திருக்கு. அதோட வரலாற்றை வந்து கல்வெட்டிலே பொறிச்சிருக்காங்க. நம்ம அதை வேணால் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இந்த சாமிக்கு வந்து ஒரு பசுமாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக வந்து பால் கறந்துட்டு போகுமா. அதை சந்தேகப்பட்ட மக்கள் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது தான் இங்கே கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கும்பிட்டு அந்த வழியாக வந்த மக்கள் பல்வேறு இடத்துங்களுக்கு மாறி போயிருக்காங்க. எல்லா நாளும் ஃபங்க்ஷன் நாளுக்குமே இந்த கோவில் திறந்துருக்கும். முக்கியமாக பங்குனி உத்திரத்துக்கு மக்கள் நிறைய பேர் கூடுவாங்க. குலசாமி கும்பிட எல்லாருமே இங்கே வருவாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இது மாதிரி வீடியோகளை நீங்கள் பார்க்கணுமா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.